இப்ப காங்கிரஸ் கூட்டணி முடிந்திருக்கு. ஏறக்குறைய 22 ஆண்டு கூட்டணி. அந்த பிளவை கழித்து விட்டு சேர்த்தால் ஒரு 11 ஆண்டு கூட்டணி இப்ப முடிவடைஞ்சிருக்கு. முதல்ல இந்த கூட்டணி முறிவு குறித்த உங்களுடைய பார்வை என்ன திரிஷா? ம். இது எதிர்த்த விஷயம் தான், ஒன்றும் அதிர்ச்சியாலாம் ஒன்றும் இல்லை. ஆனா இதன் பாரதூர விளைவுகள் தான் நம்ம இப்ப பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்கள் தான். அப்போதும் பெரிய கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி நோக்கி எல்லாம் தாவேக்கா போகாது. கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டினா 120ல 125 வேணுங்க. வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி பத்தாது. ஏன்னா சட்டமன்றத்தில் பலகட்ட வாக்கெடுப்புகள், பல்வேறு நிகழ்ச்சிகள், சபாநாயகர் தேர்தலில் தொடங்கி அப்புறம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், பட்ஜெட் கட்டுன்னு தொடர்ந்து சட்டமன்றம் வாக்கெடுப்பை சந்திக்கிற ஒரு விஷயம். அப்போ 125 எம்எல்ஏ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக சேர்ந்தா மட்டும்தான் அந்த வாய்ப்பு வரும். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 5 எம்எல்ஏ கொடுக்கும்போது தாவேக்கா சந்திக்கிற பிரச்சனை என்ன? காங்கிரஸ் கட்சியோட பழைய பேகேஜை பூரா அவங்க சந்திக்க வேண்டியது வரும், பழைய விமர்சனங்களை சந்திக்க வேண்டியது வரும். திமுகவுக்கு பெரிய ரிலீஃப் இது. பிராக்டிக்கலா என்னன்னா 28 சீட்டு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தார்மீக நிர்பந்தம் இருக்கு. அப்ப ராஜ்யசபா சீட்டை அவங்க ராஜினாமா பண்ணணும்ல. அது திமுக சேர்ந்த ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு தானே, ராகுல் காந்திக்காக கொடுத்தது தானே. அப்போ அவங்க ரொம்ப நியாயவான்களாக தர்மவான்களாக இருந்தாங்கன்னா ராஜ்யசபா சீட்டை ராஜினாமா பண்ணணும். அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படியான தர்ம சிந்தனை எல்லாம் கிடையாது. இப்போ இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணியில இப்போ தாவேக்கா சேர்ந்தா திமுக இருக்க போறது இல்லை. காங்கிரஸ் மூலம் இந்தியா கூட்டணியில வச்சிருப்பாங்களா மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து? ஏன்னா எல்லா மாநிலங்கள்லயும் அவங்க நம்பகத்தன்மை அற்றவர்கள்னு ராகுல் காந்தி தொடர்ந்து நிரூபிச்சுட்டே வராரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன? நேஷனல் பார்ட்டிக்கு இங்க இடம் இருக்கா? காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடம், பிஜேபிக்கு 1 இடம். இதானே இங்க இருக்கிற நிலைமை 67ல இருந்து. அப்ப இங்க இயல்பாக தமிழ் ஐடென்டிட்டி. தாவேக்கா கூட அதை நோக்கி தான் வந்துச்சு. காரணம் அவங்க பேரே தமிழக வெற்றி கழகம் தானே, இந்திய வெற்றி கழகம் கிடையாது. அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள தான் அவங்க வந்தாங்க. அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னா தேசிய கட்சியை உள்ள கூட்டணிக்குள்ள சேர்த்தீங்கன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல அவங்க வீக் ஆவாங்க. அப்ப தாவேக்கா வீக் ஆகுது, திமுக ஸ்ட்ரென்தன் ஆகுது. இப்ப எதிர்காலத்திலே அந்த கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்களே, இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல காமராஜனுடைய பொற்கால ஆட்சியை நாங்கள் மீட்டெடுப்போம், அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி, மக்களவை, மாநிலங்களை தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு அந்த அளவுக்கு உறுதி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த கட்டமா இன்னொரு கேள்வியும் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியோடு கூடிய ஒரு உற்ற தோழனாக திமுக இருந்து 2019 தமிழகத்திலிருந்து மொத்தமான மக்களவை சீட்டு கொடுத்தோம், தேனி தவிர்த்து. 24லையும் ஒரு பெரிய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில இருந்து கிடைச்சது. அதுல ஒரு பிரேக் விழுந்தா அது காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு பின்னடைவா போய் முடியாதா? அதை எப்படி காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய பின்னடைவுங்க. ராகுல் காந்தி சுற்றி இருப்பவர்கள் ராங்கா கைட் பண்றாங்க. அதாவது மு க ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்கள் ராங்கா கைட் பண்ணி தோல்விக்கு காரணம். அதே மாதிரியான நிலைமையில் தான் ராகுல் காந்தி இருக்கிறாருன்னா நான் அப்படித்தான் யூகிக்கிறேன். காரணம் திமுக தேவையில்லை. ஜெயித்தா 10 எம்பிக்கள் அவங்களும் ராஜினாமா பண்ணணும். ராஜ்யசபா எம்பி இப்ப ஜெயிச்சவர் அவரும் ராஜினாமா பண்ணணும். அப்பதான் அது காங்கிரஸ் நியாயமா நடந்துக்கிறதா அர்த்தம். சரி, ஆல் இண்டியா லெவல்ல மட்டும் இதுல என்ன நன்மை கிடைக்கும்? தாவேக்காவுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அப்ப பிஜேபி என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட தாவேக்காவை அணுகும்? இது விஜய் வைக்க வேண்டிய கேள்வி. காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னா அப்ப விஜய் ஆட்சி காமராஜர் ஆட்சியை ரிப்ளிகேட் பண்ணாதா? காமராஜர் ஆட்சியோட சிறப்பு அம்சம் என்னங்க? நேர்மையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, அதிகாரிகள் மக்கள் பணி ஆற்றுவார்கள். இதுதானே நீங்க அதோட கிராஸ் ப்ரொஃபைலா பார்க்க முடியும். அதைத்தானே விஜய் சொன்னாரு. அப்ப காங்கிரஸ் கட்சி போய் சேர்ந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னா அப்ப தாவேக்கா ஆட்சி நடக்காதா? அடுத்த இதுல நடக்காதா? ஃபுட் பிரிண்ட் என்ன? ஃபுட் பிரிண்ட் அவங்களுக்கு அர்பன் ஃபுட் பிரிண்ட். வரப்போறது ரூரல் உள்ளாட்சி தேர்தல். அதுல என்ன பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சியும் தாவேக்காவும் சேர்ந்து கொடுத்துரும்? காங்கிரஸோட சேர்ந்தா தாவேக்காவுக்கும் தோல்விதான் வரும். ஓகே, இப்ப இதன் மூலமா வேறு என்ன விதமான அரசியல் மாற்றங்கள் நடக்கும் நினைக்கிறீங்க? இப்ப கூட்டணிகளுக்குள்ள மற்ற ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா? இப்ப காங்கிரஸ் கட்சி இங்க வந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சி திமுகவோடு பயணிச்ச மற்ற இடதுசாரிகளோ, விசிகாவோ இல்ல மற்ற கட்சிகளோ என்ன விதமான கூட்டணி நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல இந்த மாற்றம் இதோட நின்றுடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இதோட நின்னும் பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா 106 111 தான் வரும். அப்ப விசிகா போய் சேரணும்னா அங்க காங்கிரஸ் இருக்கும். பாமக சேரணும்னா காங்கிரஸ் பார்த்துட்டு இந்த கட்சிகள் சேர்றதுக்கு யோசிக்கும். அதிமுக சேர்ந்தா நம்ம பிஜேபியோட கோபத்துக்கு ஆக வேண்டியது வருமேன்னு அவங்க நினைப்பாங்க. தாவேக்காவை பொறுத்தவரையில் தாராளமாக மைனாரிட்டி ஆட்சி நடத்தலாங்கிறதா என்னோட கருத்து. காரணம் வேற யாரும் உடனடியாக ஆட்சியை கவிழ்த்துட்டு தேர்தலுக்கெல்லாம் யாரும் தயாராக இல்லை. அது விஜய்க்கான அனுதாபத்தை தான் கூட்டும். இந்த ஆட்சி 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு அகற்றப்பட்டால் விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிடும், தம்பிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிடும். இப்ப என்ன ஆகுனா ஆட்சியை காப்பாற்றிடுவாங்க. அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல ரொம்ப பாப்புலாரிட்டி ரொம்ப ரொம்ப குறையும். திமுகவுக்கு லாபம். இருதுருவ அரசியல் நம்ம சொன்னாலுங்க, இது இருதுருவம் அல்ல.
ரெண்டு துருவம்னா ரெண்டு கொள்கை. ஒன்று மாநில கட்சிகள், மாநில நலன், மாநில சுயாட்சி. ரெண்டாவது தேசிய கட்சிகள், தேசிய அளவிலான கொள்கைகள். இதுதான் ரெண்டு துருவம். இங்க ஒரே துருவம் தான். மாநில கட்சி தான், மாநில நலன்கள் தான், மாநில சுயாட்சி தான். அப்போ 3 கட்சி, அதாவது 2 கட்சி இருந்தப்ப 3 கட்சி ஆயிருக்கு. திமுகவும் அதிமுக மாத்தி மாத்தி வந்துச்சு. இட்லியும் பூரியும் மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, சப்பாத்தி வந்துச்சு, அவ்வளவுதான். சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் குறையும்னு ஜனங்க நினைக்கிறாங்க. குறையாது. அது அவங்களுக்கு போக போகத்தான் தெரியும். நீங்க சப்பாத்தியே சாப்பிட்டாலும் சுகர் குறையணும்னா நீங்க உடற்பயிற்சி செஞ்சாதான் குறையும். அது ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அவங்க ஒரு மோகத்துல இருக்கிறாங்க. ரைட், அப்படியே ஓடித்தான் அவங்க வருவாங்க. ஆனா இப்ப நீங்க மாற்றான கட்சிகளை உள்ள இழுத்தீங்க, வெறுமனே மெஜாரிட்டியை தக்க வைக்கிறதுக்காக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் பலவீனம் வரும். யாரை தோற்கடித்தீர்களோ அவங்களுக்கான அரசியல் பலம் கூடும். ஓகே, ஒரு சின்ன குறுக்கீடு நீங்க சொன்னதுக்கும் இப்ப ஒரு அனுதாபலையை விஜய்க்கு ஏற்படுத்திடும், அதனால தம்பிங் மெஜாரிட்டியில வந்துருவான்னு சொல்றீங்க. 1 வருஷம் 2 வருஷம் அந்த ஒரு கிரேஸ் குறைய ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தாலும் அது தலைக்கு மேல தொங்கக்கூடிய ஒரு கத்தியா தானே இருக்கும். என்னைக்குனாலும் ஃப்ளோர் டெஸ்ட் வந்தாலும் அதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல தாவேகா இருக்கும்ல. அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு ஏற்பாடு அவங்க செய்யணும்ல. அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் அவங்க எடுத்துதாங்க ஆகணும். அரசியல் ரிஸ்கே இல்லாம எப்படி நீங்க அரசியல் பண்ணுவீங்க? பொலிட்டிக்கல் ரிஸ்க் தான். நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த பொலிட்டீஷியன் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணுவாங்க. இப்போ மெஜாரிட்டியே இல்லாம ஒரு நரசிம்மராவ் ஆட்சி நடந்ததுங்க. பல பல வருடங்கள் நடந்துச்சு. அப்ப எப்படி சட்டத்துல எப்படி சட்ட திருத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க? சட்ட திருத்தம் சர்ச்சைக்குரிய சட்ட திருத்தம் வந்தா மற்ற கட்சி தலைவர்களை கலந்து ஆலோசித்து அவங்க ஆதரவு பெறுவாங்க. டெமோக்ரஸிக்கு அது நல்லதுதான். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் தமிழ்நாட்டுக்கு அது. அப்படியான ஒரு வாய்ப்பு தாவேகா மூலமா கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தாவேகா எடுக்க வேண்டியது தானே. தைரியம் இருந்தா எடுக்கலாங்க. விஜய்க்கு திரைப்படங்கள்ல அவர் காட்டுற தைரியம் அரசியல் வாழ்க்கையில காட்டினார்னா தாராளமா எடுக்கலாம். நன்றி திரு தராசு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.